ஹேய் ஆர்மீஸ், நான் உங்கள் கேரமல் எக்லிப்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கு தான் ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ இது எப்படி ஒன் ஷாட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஒன் ஷாட்டாக முடிக்குமான்னு தெரியலை. பட் இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி ஒன் ஷாட் வந்துட்டு 2 ஷாட்டாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டியூரேஷன் அதிகமாக போச்சுன்னா நான் ஒன் ஷாட்லேயே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்டா. ஸோ இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னா, கேப்சர்டு பை த மாஃபியா. ஓகேவா? ஸோ வந்துட்டு ரொம்ப டார்க் லவ், டார்க் ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நான் சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஜேகே வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியாவோட பையன், ஒரே பையன். அவர்கிட்ட இல்லாத சொத்தே இல்லை, அவ்வளோ பணக்காரர் அவர். அண்டு நீங்கள் வந்துட்டு ஒய்யன், நீங்கள் வந்துட்டு காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அண்ணா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு அண்ணா, ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு அம்மா அப்பா இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து உங்கள் பாட்டியும் உங்கள் அண்ணாவும் தான் உங்களை வந்துட்டு டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. உங்களுக்கும் உங்கள் அண்ணாவுக்கும் ஒரு 5 years டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் அண்ணா வந்துட்டு எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஜேகேக்கு கீழே தான் வேலை பார்க்குறாங்க. அதாவது ஜேகேக்கு அசிஸ்டண்ட்டாக தான் வேலை பார்க்குறாங்க. ஓகேவாடா? ஸோ கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ கதையோட ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் உங்கள் பாட்டிக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. பாட்டி, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உன்னை தான் எந்த வேலையும் பார்க்க வேணான்னு சொன்னேன்ல. பாரு, உனக்கே உடம்பு சரியில்லை, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத பாட்டி. ஏண்டி, இப்போ நான் பார்க்கலன்னா நீ உட்காந்து விழுந்து விழுந்து எல்லாத்தையும் பார்த்துருவியா என்ன? நான் தானே பார்க்கணும். எனக்கு தான் தலையெழுத்து. உங்கள் ஆத்தா அப்பனும் 2 பேரும் பெற்று போட்டு போயிட்டாங்க. நான் தான் உன்னை வளர்த்துட்ருக்கேன். பாவம் அந்த பையன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறான். நீ இருக்கே தின்னுட்டு தூங்கிட்டு இருக்க, ஒரு வேலை பார்க்க மாட்டேற வீட்டில். பாட்டி, ஏன் இப்படி அசிங்கப்படுத்திட்டே இருக்கேன்? என்ன, நான் வேலை பார்க்குறேன்ல. ஆமாம் பார்க்குறேன். என்ன வேலை பார்த்து கிழிச்ச நீனு? போ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. இப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு உங்களை திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. பிள்ளைய ரொம்ப திட்டோமோ? அப்படி திட்டினாலும் அது ரோசப்பட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல, போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ ரூம்குள்ளே வந்துட்டு உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஜியாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவன் எடுக்கவே இல்லை. இப்போ ஒருத்தி நம்ம பேசணும்னு கால் பண்ணும்போது எடுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு திருப்பி படுத்து தூங்கிடுறீங்க. இப்போது சாப்பாடெலாம் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் பாட்டி வந்துட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நான் கூட ரோசப்பட்டு வேலை ஏதோ செய்கிறாளோன்னு நினச்சேன். பார்த்தா படுத்து தூங்குறா. இவளுக்கு இதை தவிர வேலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கதவை அடைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படியே தாண்டா ஒரு 1 week கிட்ட ஸ்கிப் ஆகுது. உங்கள் அண்ணா வந்துட்டு உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏன்னா வந்து அம்மா அப்பா இல்லைல்ல. ஸோ அதனால ரொம்ப டேக் கேர் பண்ணி, ரொம்ப பேம்பர் பண்ணி, அந்த மாதிரி தான் செல்லமாக தான் நீங்கள் வந்துட்டு வளர்ந்தீங்க. இப்போது உங்கள் அண்ணா வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க, வயன் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பண்ணியிருக்கேண்ணா. ஏன் என்னாச்சு? ஏன் வாய்ஸ் எப்படி இருக்குது? நல்லா பண்ணலையா என்ன? நல்லா பண்ணியிருக்கேன். பாஸ் ஆகிடுவியா? பாஸ்லாம் ஆகிடுவேண்ணா. அப்போது மார்க் வராது அப்படி தானே? அது அண்ணா, கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்ததா, அதான் என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் நான் பாஸ் ஆயிடுவேண்ணா, அரியர்ஸ்லாம் வராது அப்படின்றீங்க. உங்கள் அண்ணாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே, சின்ன பொண்ணு, நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு ஒர்க்குக்கு. ஸோ இப்படி கட் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தோன்னா ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு உங்கள் அண்ணா வராரு. வந்துட்டு அதாவது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஆஃபீஸர், எப்படின்னா ஒரு மல்டி மில்லியனர் அந்த மாதிரி. இதே அண்டர் கவர் வேர்ல்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு மாஃபியாவோட பையன். அடுத்த மாஃபியா கிங் அப்படின்ற ஒரு பதவியையும் வந்துட்டு ஜங்குக்கு தான் வந்துட்டு அடுத்து வர வாரிசாக அவருக்கு தான் வரும். ஸோ இவர் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக் டீலிங்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் நிறையா பார்ப்பாங்க. ஸோ உங்கள் அண்ணனும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் கதவை நாக் பண்ணிட்டு, மே கெட் இன் சார்
எஸ் கமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் சொல்லுது. உங்கள் அண்ணா போயிட்டு பவ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சார், இன்றைக்கி என்ன ஸ்கெடியூல் சார்? மிஸ்டர் லீ வந்துட்டு இட்டாலியிலேருந்து வராரு. ஸோ அவர்கிட்ட ஒரு சின்ன மீட்டிங் ஒரு 1 ஹவருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட டீலர்ஸ் கிட்டே போயிட்டு சில பல டீலிங்ஸ்லாம் வந்துட்டு முடிக்கிறது இருக்குது. அதுக்கடுத்து லன்ச் முடித்ததுக்கப்புறம் அடுத்து நம்மளோட மீட்டிங், நம்மளோட டீல்ஸ்லாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு அப்படின்றதுக்கான சக்ஸஸ் பார்ட்டிஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம்ல சார், அதுவும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? டைமிங் என்ன சார்? அது ஈவினிங் 7 to நைட் 11 o'clock வரையும் நடக்கும் சார். ஓ ஓகே, யூ மே கோனா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே மிஸ்டர் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் வந்துடுறாங்க. ஸோ இப்போ உங்கள் அண்ணன் போய் யார்கிட்ட ஸ்கெடியூல் சொன்னாங்கன்னா ஜங்கு கூட அப்பா கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் அண்ணாவும் இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு வந்துட்டார். இப்போது வந்துட்டு இந்த மாதிரி டைம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த ஈவினிங் அந்த பார்ட்டியும் வருது. ஸோ உங்கள் அண்ணாவுக்கும் வந்துட்டு அந்த இன்விடேஷன் வந்துட்டு கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு கார்டுக்கு 2 members கிட்ட வரலாம், ஒரு இன்விடேஷன் கார்டுக்கு 2 members கிட்ட வந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு உங்கள் அண்ணா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த இன்விடேஷனை வந்துட்டு சோஃபாவில் அப்படி தூக்கி போட்டு உங்கள் அண்ணா ரொம்ப எக்ஸாஸ்டடாக வந்துட்டு உட்கார்றாரு. உங்கள் அண்ணா அந்த சத்தம் கேட்டது திடீர்னு கீழே ஓடி வந்துட்டு அண்ணே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. சொல்லுவாயன், அண்ணா எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா? வயன், வெளியெல்லாம் போகிறது ரொம்ப ஆபத்து, நம்ம அவங்களுக்குலாம் போகக்கூடாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிற, நம்ம என்னடா பண்ணோம், நம்மளுக்கு என்னடா ஆபத்து வரப்போகுது, நம்ம ஜாலியாக இருக்கலாம்ண்ணா ப்ளீஸ், நான் வானா போகலாம். வயன் சொன்னால் புரிஞ்சுக்கோ, இப்போதைக்கு நம்மளால் எங்கேயும் வெளியே போயிட்டு நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆல்சோ எனக்கு ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். அப்போ முடிக்கிறதுனா எப்போ முடிப்பேன்? 2 நாளுக்கு அப்புறம் போகலாமா? 2 நாளா? வாய்ப்பே இல்லை ஒயன். எப்படி இருந்தாலும் ஒரு 20 days கிட்டையாவது ஆகிடும். 20 days-ஆ? ஆனால் அதுக்குள்ளேயே செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு லீவே முடிஞ்சிடும்ண்ணா. முடிச்சுட்டா அடுத்து நான் 6th semester போகணும்ல. என்னன்னா நீ என்னை பார்த்தா பாவமா இல்லையா? நான் உன் செல்ல பிள்ளை தானே. என்னன்னா என் கூட வரவே மாட்டேன், என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் நீ. ஓயன்மா, அண்ணனுக்கு நிறையா வேலை இருக்குது, நான் நிறையா வேலை பார்த்து நிறையா சம்பாதிச்சாதான் உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு என்னால் அனுப்ப முடியும். புரிஞ்சுக்கம்மா, நீ இன்னைக்கான என்ஜாய்மெண்ட்டை நீ யோசிக்கிற, நான் நாளைக்கு உன்னோட ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு நான் ஓடிட்டுருக்கேன். புரிஞ்சுக்கடா. அண்ணா உன்னை 20 days அப்புறம் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா உங்கள் கையில் ப்ராமிஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் அண்ணா அந்த மாதிரி பேசினதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏய் ஒயன், என்னாச்சுடா? அண்ணா உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? சரி சாரி அண்ணா, இனிமேல் இப்படிலாம் அந்த மாதிரி பேச மாட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லுவேன். இல்லைண்ணா, நீ என்னை கூப்பிட்டு போவேண்ணா, நான் எங்கேயும் போகல, விடு, எனக்கு வருத்தம்லாம் இல்லை. அப்புறம் ஏன்டி கண்ணு கலங்குது என் தங்கத்துக்கு? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் ரூமில் நீங்கள் தனியாக உட்காந்து யோசிக்கிறீங்க. பாட்டி சொன்னது கரெக்டு தான், அன்னைக்கு உன் அண்ணன் தான் உனக்காக எல்லா வேலையும் பண்ணுறான், நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு பாட்டி எனக்கு சொல்லிச்சுல. ஆமாம், அண்ணன் நம்மளுக்காக நிறையா பண்ணுறான், ஆனால் நம்ம தான் அண்ணனுக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 2 hours கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் 5 o'clock கிட்ட ஆகிடுச்சு. உங்கள் அண்ணனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது மொபைலில், இந்த மாதிரி பார்ட்டி இருக்குது, ஸோ அதனால் மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு மெயில் வருது. மெயிலை பார்த்துட்டு, ஓ இன்னைக்கு பார்ட்டி இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் வந்துட்டு வியர் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் பாட்டி கேட்டுடுறாங்க, எங்கடா கிளம்புற? ஒன்றும் இல்லை பாட்டி, எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வச்சுருக்காங்க, ஸோ அதை போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வரப்போகிறேன். அப்படியா, போயிட்டு எப்போ வருவ? எப்படியோ ஒரு 11 மணி ஆகிடும். அவ்வளோ நேரம் ஆகுமா? சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு ஞாபகம் வருது, ஒரு இன்விடேஷன் கார்டுக்கு 2 பேர் போகலாம்ல, ஒயன் வேறு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். வேணா அவளையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா வந்துட்டு உங்கள் கதவை தட்டுறாங்க. நீங்களும் திறந்துட்டு, என்னன்னா
இல்லை வயன், இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு பார்ட்டி நெட் பண்ணுறாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் கூட வரியா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு உங்கள் அண்ணா அப்படி கேட்டது, ஐ ஜாலி, வரேண்ணா இருண்ணா, நான் ஒரு ½ அன் ஹவர் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, உங்களுக்கு வந்துட்டு சாரீனா ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு சாரீ கட்டிட்டு தலையில் வந்துட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு உங்களுக்கு மல்லிப்பூலாம் வச்சு விட்றாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இந்தியன் கேர்ள், உங்கள் அம்மா அப்பா வந்து கொரியாவுக்கு வந்துட்டு ஒர்க்குக்காக வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துருவாங்க, ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அண்ணா தான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒர்க்லாம் பார்த்து அவங்க வந்துட்டு படிக்க வைக்கிறது. ஸோ அந்த இந்தியன் ஸ்டைல் வந்துட்டு போகாமல் நீங்கள் வந்துட்டு சாரி, மல்லிகைப்பூ, அப்புறம் பொட்டு வச்சுட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கீழே கிளம்பி போகிறீங்க உங்கள் அண்ணா கிட்ட. அண்ணா போகலாம். ஏய் என்னம்மா இது, நம்ம பார்ட்டிக்கு போகிறோம், கோயிலுக்கு இல்லை. அண்ணா நல்லா தானே இருக்குது. ஒய்யன்மா, சரி ஓகே, உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா ஓகே, நான் எதுவும் சொல்லலை. போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஆக்சுவலாக அந்த சாரியில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த இந்தியன் ஸ்டைல் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி சாரீலாம் வேர் பண்ணது உங்கள் அண்ணன் பார்த்ததும் உங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ அவன் மனசில் நினச்சிட்டு போகலாமா வேன், போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் நீங்களும் காரில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போது வந்துட்டு உங்கள் அண்ணன் வந்துட்டு அடிக்கடி உங்களையே பார்க்குறது, அப்புறம் திருப்பி ரோடு பார்த்து வச்சுறது, அப்பப்போ உங்களை பார்க்குறது, திருப்பி ரோடை பார்த்து ஓட்டுறது, இந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன பண்ணுற அப்படின்னு. ஒன்றும் இல்லையா, ஏன் என்னையே பார்த்துட்டே இருக்க, என் முகத்தில் எதுவும் இருக்கா, நான் அழகா இல்லையா என்ன? அப்படி இல்லை ஏன்மா, ரொம்ப அழகாக இருக்க, அப்புறம் ஏன் நீ என்னை இப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்க? இல்லை, உன்னை பார்க்கும்போது எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. ஹே மேக்ஸ், ஏன்டா அழாத, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கண்ணிலேருந்து வர கண்ணீரை தொடச்சி விட்றீங்க. அப்போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் உங்கள் அண்ணனோட சீக்ஸில் கிஸ் பண்ணி அதை கொண்டுட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டெஸ்டினேஷனையும் ரீச் பண்ணிடுறீங்க. நீங்களும் உங்கள் அண்ணன் மேக்ஸும் வந்துட்டு பார்ட்டி அட்டன் பண்ண போகிறீங்களா? ஸோ இப்படியே ஒரு ½ அன் ஹவர் கிட்டே நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணனோட பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஒரு பர்சன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த பர்சன் யாருன்னா, இட்ஸ் நன் அதர் தென் ஜங்குக்கோட அப்பா. ஜங்குக்கு வந்துட்டு இந்த மீட்டிங்க்கு வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு மேக்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அவர் மட்டும் இங்கே வந்திருக்காரு. ஜங்குக்கோட அப்பாவும் வந்துட்டு எல்லாரையும் க்ரீட் பண்ணிவிட்டு மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ கம் ஓவர் ஹியர் ஃப்ரம் அ சக்ஸஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும், மறக்காமல் உங்களுக்கான கொடுக்க போகிற கிஃப்டையும் நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட கேபினுக்கு போய் அவரோட விஐபி ரூமுக்கு போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு நல்லா சுற்றிலாம் பார்த்துட்டு ஓகே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு நல்லா பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஷோல்டரை யாரோ டேப் பண்ணுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மெஸ்மரைசிங்கான ஐஸ். ஸோ ஒரு ஓஷன் மாதிரி இருக்குது. அந்த கண்ணுக்குள்ளே பார்க்க அந்த கண்ணை பார்க்க அந்த கண்ணுக்குள்ளே அப்படியே மூழ்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவங்களோட நோஸ், அவங்களோட லிப்ஸ், அவங்களோட சீக்ஸ், அவங்களோட ஹேர், அவங்களோட நெக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. அப்போது அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப் பண்ணுறாங்க. சொல்லுங்க, இது என்ன காஸ்டியூம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐ மீன் என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து சாரி இதுக்கு
முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் பார்த்ததே இல்லை. இது என்ன கல்ச்சரை சேர்ந்தது? இது வந்து இந்தியன். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. கேன் வி டேக் செல்ஃபி? யா ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பர்சன் கூட நின்று செல்ஃபி எடுக்கிறீங்க. ஓகே பாய், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ளாட்டு அவங்கள பார்க்கவும், வா இவ்வளோ அழகான பர்சன் இந்த உலகத்தில் இருக்காங்களா, அதுவும் ஏன் கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. யாரா இருக்கும் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சன் போனதுக்கப்புறமும் கூட தேடிட்டே இருக்கீங்க, அந்த பர்சன் நம்ம கண்ணில் சிக்கிட மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே விட்டுறீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு திருப்பி அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஏன்னா க்ரௌடு வந்துட்டு இருக்க வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிறதுல கொஞ்சம் பேர் வந்துட்டு உங்களையே வந்துட்டு பார்க்குற மாதிரியும் உங்களை வந்துட்டு அடிக்கடி நோட்டீஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ லைக் நம்மளுக்கு தெரியும்லடா, யாராவது நம்மளை குறுன்னு பார்த்துட்டு இருந்தாலும் இது பண்ணாலும் நம்மளுக்கு நம்மளோட சிக்ஸ்த் சென்ஸ் மூலமாக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு குறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. லைக் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவர் வந்துட்டு கையில் வந்துட்டு கிளாஸ் ஆஃப் வைன் வச்சுருக்காரு. வச்சுட்டு லைட்டாக ஒரு ஜிப் எடுக்க உங்களை பார்க்க, ஒரு சிப் எடுக்க உங்களை பார்க்க அப்படின்ற மாதிரியே இருக்காரு. நீங்களும் பார்த்துட்டு கண்டுக்காமல் விட்டுடுறீங்க. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு அவரோட பிஏ கிட்ட, ஏய் இங்கே வா சார், சொல்லுங்கள் அந்த பொண்ணு யார்? எந்த பொண்ணு சார்? அதான் இங்கே இருக்கிறதுலே வித்தியாசமான அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க அந்த பொண்ணு. யாருன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாங்க. வித்தின் 2 hours எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவும் போயிடுறாரு. ஸோ அந்த பர்சன் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு மேக்ஸ் கிட்ட போயிட்டு, ஆனால் நம்ம கிளம்பலாமாண்ணா, எனக்கு இங்கே இருக்க மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு என்னால் நார்மலாக இருக்க முடியல, எனக்கு இந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல, நம்ம வீட்டுக்கு போகலாமா? வெயிட் பண்ணுடா, ஒரு 20 to 15 minutes வந்துட்டு எங்கள் பாஸோட பையன் வந்துடுவார். அவரையும் நம்ம க்ரீட் பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே உடனே போயிடுவோம். இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. அப்படியா, சரி அண்ணனுக்காக ஒரு 10 minutes மட்டும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்காக பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு எங்கேருந்து எழுந்திரிச்சு வந்தீங்களோ அதே சீட்லேயே போயிட்டு உட்காந்துட்டு, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜூஸ் என்ன மாதிரி ஜூஸ் மேம் வேணும்? ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கொடுங்க ப்ரோ அப்படின்றீங்க. அவங்களும் உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் தராங்க. நீங்களும் குடிச்சிட்டே இருக்கீங்க. உங்களோட மொபைல்லையும் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க. டைம் ஓடவே மாட்டுது. நீங்களும் வந்துட்டு அந்த டைம் எப்படியா ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷத்தில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்கிறீங்க. டைம் ஓடவே மாட்டுது. அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் வந்துட்டு உங்களை வந்துட்டு குறுக்குறுன்னு பார்த்துட்டே மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த பர்சனுக்கு ஏஜ் எப்படியும் ஒரு 30-32 இருக்கும். அந்த பர்சன் வந்துட்டு அவங்களை வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணன் மேக்ஸ் கிட்டேயே போய் நின்றுக்கிறீங்க. என்னாச்சு வயன், நான் வெயிட் பண்ண தான் சொன்னேன், ஆனால் அங்கே இருக்க எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்குது, நான் ரொம்ப தனியாக இருக்கேன், ஸோ நான் உங்க கூட இருக்கேனே அப்படின்றீங்க. சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணாவும் உங்கள் கூடயே நிற்க வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பர்சனும் வராரு. ஸோ இட்ஸ் none other than ஜங்குக் தான். ஸோ ஜேகே வந்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் அண்ணா மேக்ஸ் வந்துட்டு பவ் பண்ணி குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எல்லா விஐபிஸும் வந்துட்டாங்களா, எல்லாரையும் நல்லா கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டு வாய்ஸில் சொல்கிறாரு. எல்லாருமே பார்த்தாச்சு சார், உங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதும் ஜேகேவோட கண் வந்துட்டு உங்கள் மேலே பாயுது.
யாரா அது வித்தியாசமான அவுட்ஃபிட். அதாவது நீங்கள் சாரி கட்டியிருக்கீங்களே, ஸோ சாரி வந்துட்டு அவரோட கண்ணை பறிக்குது. நீங்கள் சாரி வியர் பண்ணியிருக்க விதம், உங்களோட ஹிப், உங்களோட கர்வ்ஸ், உங்களோட மேக்கப், உங்களோட ஹேர், நீங்கள் தலையில் மல்லிப்பூ, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் ரொம்ப அட்ராக்டிவாக காட்டுது. யூ ஆர் டிஃபர் ஃப்ரம் அதர் கேர்ள்ஸ் இன் லுக் அண்ட் ஆல்சோ அந்த இன்னசென்ட் ஃபேஸ், அதெல்லாம் வந்துட்டு அவர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அவனோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, யாரா செம்ம கட்டையாக இருக்காளே அப்படின்றது தான். ஆக்சுவலி ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பர்வெக்ட் மைண்டட் பர்சன் தான். ப்ளே பாயும் கூட அவரோட காலேஜ் டேஸில், அவரோட ட்ரைனிங் டேஸ்லலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு செம்மையாக எல்லாருக்கூடையும் பொண்ணுங்க கூடலாம் வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்திருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு உங்களை பார்த்தது வந்துட்டு அவருக்கு அதே மாதிரியே ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு வைப் வந்துட்டு உங்ககிட்ட கிடைக்குது. வா, இப்படியே ஒரு பொண்ணா, பரவாயில்லையே, அழகாக இருக்காளே, இவ்வளோ டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு அவரோட மைண்டு வந்து யோசிக்குது. பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா வந்துட்டு ஒரு விஐபி ரூமில் இருந்தார்ல, ஸோ அந்த விஐபி ரூமுக்கே போகிறாரு. ஸோ இப்படி பார்ட்டியும் முடியுது, நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்கிறது, அந்த முந்தானையை மட்டும் அவுத்துட்டு அப்படியே பெட்டில் படுத்துடுறீங்க. அந்த ப்ளவுஸ், அந்த இன்ஸ்கர்ட், அதோடையே வந்துட்டு சாரியை மட்டும் அவுத்து தூக்கி இருந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டுருங்க. ஸோ இப்படியே மார்னிங் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 to 3 days கிட்ட டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ அதுக்கப்புறம் இப்போது வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு கார்ட்டூன் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு, ஓயன் என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரில, கார்ட்டூன் தான் பார்த்துட்ருக்கேன். 7 கழுத வயசாச்சு, உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்ருக்க, எனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பாட்டி, கார்ட்டூன் பார்க்குறதுக்கு எதுக்கு அறிவு இருக்கான்லாம் கேட்குற? ஆமாம், சின்ன சின்ன பிள்ளைங்க தான் உட்காந்து கார்ட்டூன் பார்க்கும். உனக்கு பாரு எருமை மாடு மாதிரி இருக்க, நீ எதுக்கு உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்ருக்க? கார்ட்டூன் பார்க்குறதுக்கு வயசெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கூட உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி எதாக இருந்தாலும் எதிர்த்து பேசு, போகிற வீட்டிலலாம் என்னால் உருப்படியாக வாழ முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணாதானடி கிளவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ இப்போ மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு உட்காடுறீங்க சாப்பிட்றதுக்காக. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் பாட்டிகிட்ட கேட்குறீங்க, என்ன மேக்ஸ் வரலையா, எப்படியும் சாப்பிட வருவான் அப்படின்னீங்க. இல்லை இன்னைக்கு அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கான், ஸோ அதனால அவங்க போகிறாங்க. என்னது ஒர்க் இருக்கா? எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அவன் இன்றைக்கி சாப்பிட வந்துடுவானே, ஏன் இன்றைக்கி வரல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, பாட்டி நீ என்ன பண்ணு, டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துரு, நான் போயிட்டு அண்ணா ஆஃபீஸில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வேணாடி, அவனுக்கு வேணும்னா அவன் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான். இல்லை அவனுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு அலர்ஜி வந்துடும், அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி அவன் கடையில் வாங்கி சாப்பிட்றது நீ அலோவ் பண்ணுற? ஆமாம் என்றைக்கு இல்லாத அக்கறை இன்றைக்கி உங்கள் அண்ணன் மேலே இன்றைக்கி வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு பட்டி, எனக்கு எங்கள் அண்ணன் மேலே அக்கறை எப்பயுமே இருக்குது. என்ன ஒரு சில விஷயம்லாம் அவன் சொன்னால் நான் கேட்க மாட்டேன், அதுக்காக அவன் மேலே அக்கறை இல்லைன்னு இல்லை, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றீங்க. பார்த்து தான் கிழிச்சினே நீ என்ன பண்ணுறன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டிஃபன் பாக்ஸில் போட்டு தராங்க. போயிட்டு பத்திரமா வாடி. சரி பாட்டி, ஏன் பாட்டி எப்போ பார்த்தாலும் தொண்ணூத்தொன்னுட்டே இருக்க? நான் இல்லாதப்போ தான் யாருமே தெரியும், எப்போ பார்த்தாலும் தொண்ணூத்தொன்னுட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல. வாயை மூட மாட்டியா கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? ஸோ வந்துட்டு உங்களோட அதாவது நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டுவீங்க. ஸோ உங்களோட 2 வீலர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணாவோட ஆஃபீஸ்க்கு தான் வரீங்க, அதாவது ஜங்குக்கோட ஆஃபீஸ் அங்கே தான் வரீங்க, ஜான் என்டர்பிரைசஸ்க்கு. ஸோ அவங்க வந்ததும் கேட்லேயே வந்துட்டு வாட்ச்மேன் வந்துட்டு லாக் பண்ணுறாரு. யாருமா நீ, எதுக்கு உள்ள வேற அப்படின்னு நீ சொல்கிறீங்க. அங்கிள் இங்கே மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வேலை பார்க்குறாங்க, அது எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு. மேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் யாரும் இங்கே ஒர்க் பண்ணல. இல்லை இங்கே தான் ஒர்க் பண்ண, இருங்க நான் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு, டே அண்ணா அந்த மாதிரி நான் வந்திருக்கேன்டா, உள்ளே விட மாட்டாங்கடா அப்படின்றீங்க. ஸோ உன்னை யார் இங்கே வர சொன்னது? நான் தான் வர வேணாம், வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு பாட்டிகிட்ட சொன்னேன்ல. விடுடா, நான் வந்து கொண்டு வந்துட்டேன், அவன் மேலே அக்கறை இருக்கனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறீங்க.
ஆ அண்ணா பேசணுமா அவங்கக்கிட்ட? அப்படியா, சரி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கணும். ஹலோ, சொல்லுங்கள் சார், நான் நம்பர் 004 பேசுகிறேன். சார் நீங்களா? அது என் தங்கச்சி தான், அனுப்பிச்சி விடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்துட்டே அவங்க ஃபோனை அவங்ககிட்ட கொடுக்குறான். ஏம்மா, நீ அவரோட தங்கச்சின்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் முன்னாடியே சொன்னேனேங்க, நீங்கள் தான் கேட்கல. சரி சரி நீ உள்ளே போ, சார் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வண்டியை பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு ரிசப்ஷன் கிட்ட தான் போகிறீங்க. இந்த மாதிரி மேக்ஸை வந்துட்டு பார்க்கணுன்னு அவரோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்கள் அண்ணாவோட கேபின் வந்துட்டு 92 அப்படின்னு சொல்கிறாங்க. கேபினோட நம்பர் வந்துட்டு 92. நீங்கள் வந்துட்டு 3rd ஃப்ளோரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறி 3rd ஃப்ளோர் போயிட்டு சரி டோரும் ஓப்பன் ஆகுது. நீங்கள் வந்துட்டு உள்ள அதாவது அந்த ஹால்வேல நடந்து போயிட்டுருக்கும்போது நம்பர் 92 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபினாக தேடிட்டே போகிறீங்க. கடைசியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நீங்கள் நாக் பண்ணல, எதுவுமே பண்ணல, சும்மா திறந்துட்டு உள்ளே போனதும் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் அது வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் அண்ணன். பட் ஆனால் அது வந்து உங்கள் அண்ணா இல்லை, அதுதான் ஒரு கேபினில் இல்லை. அவருக்கு பதிலாக வேறு ஒரு பர்சன் நிற்கிறாங்க. நீங்கள் அந்த கொண்டு வந்த ஃபுட் கேரியர் வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் உங்கள் அண்ணான்னு நினச்சி நீங்கள் வந்துட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. லைக் தெர் இஸ் நோ கேப் பிட்வீன் யூ அண்ட் தட் பர்சன். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அந்த பர்சனும் வந்துட்டு ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாங்க. யாரா அது நம்மளை ஹக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் நீ காலையில் எழுந்திரிச்சு வர, மதியம் சாப்பிட்றதுக்கு கூட இன்னைக்கு வரல, நான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொடலொடலுடன் பேசிகிட்டே இருக்கீங்க. பட் அந்த பர்சன் வந்துட்டு உங்களை வந்துட்டு நீங்கள் பேசுகிறத வந்துட்டு ரசிக்கிறாரு. எப்படி சொல்கிறது, லைக் அவ்வளோ மிஸ்மரைஸ் ஆகி, ஓகே இவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ் வந்துட்டு யார்கிட்ட இருக்கு, இவ்வளோ இன்னசென்ட்டாக யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்களும் உங்கள் அண்ணா நினச்சிங்க, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக்கு உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு பின்னாடி வந்துடுறீங்க. கரெக்டாக நீங்கள் பின்னாடி வர உங்கள் அண்ணா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர கரெக்டாக இருக்குது. ஏய் ஒயன், எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாகவே பார்க்குறீங்க. சார் சாரி சார், அது என் தங்கச்சி, மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாரி சார் சொல்லிட்டு வந்துடுறீங்க. உங்கள் அண்ணா கிட்ட தான் வந்து, ஏய் கேமரில் எப்படி நீ தானடா இருக்க, ஏன்னா இவர் இருக்காரு, யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹஸ்கி வாய்ஸ்லேயே கேட்குறீங்க. ஏய் அவர் தாண்டி எம்டி, அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு பயம் அல்லவில்லை. ஐயோ எம்டிவா கட்டி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸு. நீங்களும் அப்பப்போ திரும்பி வேறு பார்த்துக்கிறீங்க அவரை. அவர் உங்களையே தான் வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. உங்களோட பேக் தான் வந்துட்டு அவரை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களோட கர்வ்ஸ், உங்களோட பட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நோட் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் அண்ணா கிட்ட பேசுகிறது, அந்த லைக் அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நோட் பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அண்ணா தட்டெலாம் எடுக்கிறீங்க. உங்கள் அண்ணா சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா சாப்பிட்டதுக்கப்புறம் நானே அந்த டிஃபன்லாம் எடுத்துட்டு நீ இங்கேருந்து கிளம்பு, எனக்கு தெரியும் சாப்பாடு எப்போ சாப்பிடணும், நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நானே இந்த டிஃபன் பாக்ஸஸ்லாம் கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? அண்ணா நீ கண்ணு முன்னாடி நீ சாப்பிடு, நீ ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன், அவங்களால சாப்பிடவே முடியாது. ஏன் அண்ணா சொன்னால் கேட்பியா மாட்டியா? அண்ணா நீ சொன்னால் நான் கேட்பேன், பட் இந்த விஷயத்தில் இல்லை, நீ சாப்பிடுன்னு சொன்னேன். வேணும் சொன்னால் புரிஞ்சுக்கோ, இது வந்துட்டு ரொம்ப சீரியஸான மேட்டர், இங்கே இருக்கக்கூடாது, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு எனக்கு பூஸ் ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சாப்பாடை வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்க. கரெக்டாக நீங்கள் ரூமை விட்டு வெளியே போக ஜங்குக்கு வந்துட்டு கேட்குறாரு, மேக்ஸ் அது யார்? சார் அதான் சொன்னேனே என் தங்கச்சி. ஓ பேர் என்ன?
சார் பயம் என்ன பண்ணுறா சார்? அது இப்போ தான் 3rd year முடிச்சிருக்கா. கூடிய சீக்கிரத்தில் ஒர்க் போகிற மாதிரி ஐடியா இருக்குது. அதான் ஓகே. ஏஜ் என்ன சார்? இல்லை ஏஜ் என்னன்னு கேட்டேன். 21 சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டாரு. உங்கள் அண்ணாவும் சாப்பிட்டுட்டு அவரோட ஒர்க்கை பார்க்க போய்ட்றாரு. ஜங்குக்கும் அவரோட ஒர்க்கை பார்க்க போய்ட்றாரு. ஸோ இப்படியே ஒரு 1 week கிட்ட பாஸ் ஆகுது. லைக் இந்த பாஸ்ட் 1 week-ஆக ஜங்குக்கால் அவரோட ஒர்க்கை வந்துட்டு ஃபோக்கஸ்டாக பார்க்க முடியல. எங்கே போனாலும் உங்களோட ஞாபகம் தான் வருது. நீங்கள் அவரை ஹக் பண்ண விதம், எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருப்பீங்க அது. அப்புறம் அந்த பார்ட்டியில் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ அழகாக சாரி கட்டிட்டு வந்தீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி உங்களை வந்துட்டு கற்பனையிலே வந்துட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்காரு. யார்கிட்டையுமே வந்துட்டு அவரால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல. அவரோட மைண்ட் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு செதறுது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான இதிலே வந்துட்டு இல்லை. ஸோ அவருக்கு உங்கள் ஞாபகமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஜங்குக்கோட அப்பாவுமே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக் பா சொல்லுங்கள், கொஞ்சம் நாள் சரியில்லை, என்னாச்சு உனக்கு? பிஸ்னஸில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேறியாமே? பா அது நான் கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன் இல்லையே, இருந்த வைபுக்கோ இல்லையே பா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு ஹெட்டேக் அவ்வளோதான்ப்பா. இல்லையே நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டியே, இது என்ன ரீசெண்டாக? ஒன்றும் இல்லைப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. ஸோ அவரோட பிஏ இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இங்கே வா சார் சொல்லுங்க, இவன் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் கண்டுபிடி. சார் கண்டுபிடிடா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா, அதாவது ஜங்குக்கோட அப்பாவோட பிஏவும் வந்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ மாஃபியா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, லைக் இப்போது ஜங்குக்கோட அப்பாவுக்கு இந்த மாஃபியா அப்படின்ற பதவி எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னா, ஜங்குக் பிறந்ததுக்கப்புறம் அவரோட, அதாவது ஜங்குக்கோட தாத்தா இருப்பார்ல, அதாவது ஜங்குக் அப்பாவோட அப்பா, அவர் வந்துட்டு ஜங்குக் பிறந்துட்டா அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த மாஃபியா பதவியை வந்துட்டு ஜங்குக்கோட அப்பாவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களோட வழக்கமே எப்படின்னா, ஒரு ஹையர் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அந்த மாஃபியா அப்படின்ற பதவி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஜங்குக்கோட அப்பாவாலையும் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல, அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஸோ அதனால வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜங்குக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் ஒன்லி சைல்டு. இவரை வந்துட்டு இவரோட தாத்தா பாட்டி, அப்புறம் வந்துட்டு இவரோட அப்பா, இவங்க 3 பேரும் தான் சேர்த்து வளர்த்துருப்பாங்க. ஸோ டைம் பாஸ் ஆக வந்துட்டு ஜங்குக்கோட தாத்தா பாட்டி இறந்துருப்பாங்க. ஸோ இப்போ அப்பா மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா ஹேண்டில் பண்ணனாலையோ என்னமோ தெரில, ரொம்ப சுட்டி, ரொம்ப எப்படி சொல்கிறது, பேட் பாய் அந்த மாதிரி வைப் அவர் கொடுப்பாரு. லைக் காலேஜ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, இல்லை ஸ்கூல்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவர் தான் வந்துட்டு டாப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அவரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் அவரையும் வந்துட்டு மற்றவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, பேக் டு த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் நினச்சிட்ருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, அவனுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துட்டாங்கன்னா, ஒரு ஹையர் வந்துடுச்சுன்னா இந்த பேர்டன்லாம் தூக்கிட்டு போய்ட்டு அவன்கிட்ட கொடுத்துடலாம், அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு ஜங்குக்கிட்டே வந்து சொல்கிறாரு. பட் ஜங்குக்கோட மைண்ட் செட் எப்படின்னா,
லைக் சிங்கிளாக இருந்து நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட ஆசை. ஸோ ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு, ஜங்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. நீ லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலான்னு நினைக்கிற? அதான் நம்ம பிஸ்னஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ நம்மளோட அண்டர் வேர்ல்டு மாஃபியா பிஸ்னஸ் வேறு இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இருந்துக்கிறேன்ப்பா. ஏன்ப்பா என்னாச்சுப்பா? ஜங்கு, நம்ம மாஃபியா ஃபேமிலியோட ரூல்ஸ் தெரியுங்களா உனக்கு? ரூல்ஸ் தெரியுமேப்பா. என்ன ரூல்ஸ்? கல்யாணம் ஆகி ஹையர் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மாஃபியான்ற பதவியே கொடுப்பாங்க, ரைட்? ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிற? அது மாஃபியா பதவி வேணும்னு நினைக்கிறியா, இல்லை ஜஸ்ட் பிஸ்னஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லைப்பா, மாஃபியா பதவியும் வேணும் தான். அப்போது கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? நான் உனக்காக பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன். பொண்ணு பார்த்துட்டிங்களா? இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்லைப்பா. இல்லை ஜங்கு, நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணை பார்த்துருக்கேன். நீ அவளை தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணால் தான் நான் உனக்கு மாஃபியா கிங் பதவியே தருவேன். இல்லை, நீங்கள் சொல்கிற பொண்ணெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. அப்படியா? அப்போ இந்த மாஃபியா கிங் பதவி ஒன்று கிடைக்காது. உங்களுக்கு என்ன, கல்யாணம் தானே பண்ணணும்? நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன, லவ் பண்ணுறியா? ஆமாம், நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் கல்யாணமும் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த பதவியை நீங்கள் என்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். மிஸ்டர் ஜங்கு, நான் உனக்கு அப்பண்டா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த லவ் பண்ணுற கேரக்டர்லாம் கிடையாது. சும்மா என்கிட்ட பொய் சொல்லிட்டு தெரியாத, சரியா? நான் உங்களுக்கு பையன் தெரியும்ல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை நான் செஞ்சு காட்டுவேன். எனிவேஸ், எனக்கு நீ கல்யாணம் பண்ணி ஒரு ஹையர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கலி த மாஃபியா கிங்கோட பதவி வந்துட்டு உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஜஸ்ட் மைண்டட் மிஸ்டர் ஜான் ஜாக்கோக் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜானும் போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஒரே யோசனை, இப்போ நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டோம், வீரவசனம்லாம் பேசிட்டோம், இப்போ பொண்ணுக்கு நம்ம எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் டோர் நாக் ஆகுது. எஸ், கமன். குட் ஆஃப்டர்நூன் சார். சார், இன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் இருக்குது மிஸ்டர் வாங்கோட. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம போய் மீட்டிங் அட்டன் பண்ணிடலாம் சார். எப்படி சார், உங்களை மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணிவிடவா அப்படின்னு வந்துட்டு உங்கள் அண்ணா மேக்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு உங்கள் அண்ணனை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே தோணுது. அதாவது ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் அண்ணா இவ்வளோ நேரம் பேசின எதுவுமே காதில் வாங்கலை. அதாவது உங்கள் அண்ணாவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தவங்க இருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு அவரோட மைண்டில் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகுது. ஓ, இப்படி ஒரு பொண்ணு இருக்கால, இவளை வந்துட்டு நம்ம இது பண்ண என்ன, கல்யாணம் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. சார், நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை, இன்னைக்கு மீட்டிங் எதுவும் வேணாம், நான் மூட் கொஞ்சம் சரியில்லை, ஸோ நாளைக்கு வச்சுக்குவோம். சார், அவங்க இட்டாலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ வாட், எனக்கு இப்போ மூட் சரியில்லை, அவங்கள ஏதாவது ஹோட்டல் ரூமில் தங்க வை, நாளைக்கு நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவும் கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க அண்ணா, அதாவது ஜங்குக்கு என்னென்னா, இப்போ உங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறது, உங்களை எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்படி இந்த பக்கம் பார்த்தோன்னா நீங்கள் தான் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, சும்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்கீங்க, தின்ன தூங்க, அவ்வளோதான். உங்கள் பாட்டியும்
இப்படியே எத்தனை நாள் இருப்பான் நானும் பார்க்குறேன். அவங்க அண்ணா கொடுக்குற செல்லத்தில் நீ இப்படி கொழுப்பு எடுத்து போய் திட்டுற நீனு. பட்டே சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து கார்ட்டூன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றெல்லாம் எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான், அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க. சரி ஓகே இந்தா கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு பேக்கையும் காசையும் கொடுக்குறாங்க. என்ன பாட்டி, நான் முக்கியமான எபிசோட் போயிட்டுருக்கு, நீ வந்துட்டு போய் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்கிற. ஆமாம், போட்ட எபிசோடையே 70 தடவை போடுறோம், அது நீ இப்போ தான் புதுசாக உட்காந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்க. பாட்டி போடி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ நீங்களும் போயிட்டு உங்கள் பாட்டி லிஸ்ட்டில் என்னென்ன எழுதி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா உங்கள் வீட்டு முன்னாடி 3 கார் நிற்கிது, ஆள்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஒரு வேளை அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உள்ளே பார்க்க போகிறீங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு சரியான ஷாக்கு. என்னன்னா உங்கள் பாட்டி உங்கள் அண்ணாவெல்லாம் வந்துட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் அண்ணாவெல்லாம் அவ்வளோ அடி, முகத்தில் கையில் கால்லலாம் அவ்வளோ அடி இருக்குது, காயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தது உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னது காலையில் வரையும் நல்லா தான் இருந்தா, ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறீங்க. ஏன் எதுக்கு எங்கள் அண்ணனை அடிச்சிங்க, யார் நீங்களாம், யாரா நீங்களாம், எதுக்கடா எங்கள் அண்ணனை கட்டி போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா கிட்ட ஓட பார்க்குறீங்க. பட் அதுக்குள்ளே வந்துட்டு 2 பாடி கார்ட்ஸ் வந்து நம்ம பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு பர்சன் உட்காந்துருக்கதை நீங்கள் நோட் பண்ணுறீங்க. கால் மேலே கால் போட்டு ரொம்ப கெத்தாக கையில் ஒரு ஸ்மோக் வச்சுட்டு, சிகரெட் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு, ஹாய் பேபி டால் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. சார் நீங்களா? சார் நீங்கள் எங்கள் அண்ணாவோட எம்டி தானே? ஏன் சார் எங்கள் அண்ணனை இப்படி அடிச்சிருக்கீங்க? எங்கள் அண்ணா என்ன சார் பண்ணா? ஏன் சார் 2 பேத்தையும் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? பேபி டால் ஜஸ்ட் காம் டவுன் பேபி டால். ஏன் இவ்வளோ ஹைப் ஆகுற? சார் சார் சொல்லுங்கள் சார், எதுக்கு சார் எங்கள் அண்ணனையும் எங்கள் பாட்டியையும் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? என்ன சார் பண்ணாங்க? எங்கள் அண்ணனை அடிச்சிருக்கீங்க சார். சார் என்ன சார்? அப்போது உங்கள் அண்ணா வந்துட்டு சொல்கிறேங்க, ஒயன் இங்கேருந்து போயிடு ஒயன், ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு, இல்லைனா அவங்க உன்னை கொன்றுவாங்க. ஒயன் இங்கேருந்து போயிடு ஒயன். ஒயன் அண்ணா என்னண்ணா சொல்கிறேன், என்ன எதுக்கு நான் கொல்லணும், நான் என்னண்ணா பண்ணேன்? ஒயன் இங்கேருந்து போயிடு ஒயன், ப்ளீஸ் ஒயன், இங்கே இருக்காது ஒயன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் பாட்டிக்கு வந்துட்டு தலையில் அடித்ததுனால அவங்க மயக்கம் போட்டாங்க. உங்கள் அண்ணா அழுகிறாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க உங்கள் அண்ணன் அந்த மாதிரி அழுகிறது. உங்களுக்கு பார்த்ததும் ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, எதுக்கடா ஒன்று அடிச்சிருக்காங்க, என்னடா பிரச்சனை, என்னாச்சுன்னா சொல்லுண்ணா. ஏன் ப்ளீஸ் நீங்கள் எந்த போயிடுவேன், நீங்கள் கிட்டே இருக்காத, உன்னை ஏதாவது பண்ணிவிடுவானுங்க, நீங்கள் எந்த போயிடுவேன். ஆனால் எப்படி எதுக்கு நான் உன்னையே அடிக்கணும், என்னடா ஆச்சு? சார் சார் நீங்களாவது சொல்லுங்கள் சார், ஏன் சார் எங்கள் அண்ணனை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, அவுத்து விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவுக்க போனாலும் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஸோ பேபி டால், நான் உங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தேன். பட் அவன் வேணான்னு சொல்லி என்னையே அகெயின்ஸ்டாக பேசி எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ண பார்க்குறான். அதான் அடித்தேன். சார் அப்படி என்னதான் சார் அவன்கிட்ட கேட்டீங்க? எதுக்கு சார் எங்கள் அண்ணனை அடிச்சிங்க? ரிசைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அவன்கிட்ட என்ன சார் கேட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜங்குக்கும் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்டேன். அவங்க அண்ணன் முடியாதுன்னு துள்றான். அதான் என் வழியில் பேசணும்னா. என்ன சார்? சார் நான் ஏன் சார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்? பிகாஸ் ஐ லைக் யூ பேபி கேர்ள். உன்னால் எனக்கு நிறைய விஷயம் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ நீ என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீ என்னை கல்யாணம் பண்ணலான்னு வச்சுக்கோயேன், உன் அண்ணனை கொன்றுவேன். உங்களுக்கு ஒரே ஷாக்கு. சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் அண்ணனை கொன்றுவீங்களா?
சார் இது ரொம்ப தப்பு சார். உங்களுக்கு கீழே வேலை பார்த்த எம்ப்ளாயி, உங்களோட நம்பிக்கையான எம்ப்ளாயி, அவருக்கே நீங்கள் எப்படி பண்ணலாமா சார்? இது ரொம்ப தப்பு சார். இந்த சென்டிமெண்டல் ஷிட்லாம் எனக்கு தேவையில்ல. நான் சொன்னது நீ எனக்கு கல்யாணம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் உங்கள் அண்ணனை நான் உயிரோட விட்டுறேன். இந்த டீலுக்கு ஓகேனா என் கூட வந்து வண்டியில் ஏறு. இல்லை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னா உங்கள் அண்ணனை இப்பயே உன் கண்ணு முன்னாடியே இந்த கன்னை வச்சு நான் சுட்டுருவேன். உங்கள் அண்ணன் ஸ்பாட்லேயே செத்துருவான். எப்படி ஐடியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முக்கியமா இல்லை உங்கள் அண்ணன் உயிர் முக்கியமானு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் அண்ணன் உயிர் தான் முக்கியமாக தோணுது. ஸோ அதனால் நான் உங்கள் கூட வரேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எங்கள் அண்ணனை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் சார். தாட்ஸ் மை பேபி கேர்ள். கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கோட மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. ஸோ அந்த காரில் வந்துட்டு நீங்களும் ஜங்குக்கும் உட்காந்துருக்கீங்க. பின் ட்ராப் சைலன்ஸ். நீங்களும் எதுவும் பேசல, அவரும் எதுவும் பேசல. ஜஸ்ட் அவங்களோட சைலண்ட் டியர்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களோட மேன்ஷனுக்கும் ரீச் ஆகிடுறீங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் டீனா இவ்வளோ ரூம் கூப்பிட்டு போ. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு அங்கே உட்காந்து அழுகுறீங்க. ஏன் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி தான் இருக்குது? நான் என்ன பண்ணேன்? என் அண்ணன் என்ன பண்ணேன்? ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஏன் காட், ஏன் ஏன் என்னை மட்டும் எப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? பாவம் எங்கள் அண்ணன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கான். இப்போது என்னால் அவனோட உயிருக்கு ஆபத்து. ஏன் காட், ஏன் ஏன் எங்களை மட்டும் இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு தரையிலே அந்த ஜில்லுன்னு இருக்க தரையிலே அப்படியே படுத்து தூங்கிட்டிங்களா. ஸோ இப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்துட்டு ஜங்குக்கும் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு வந்து கதை தந்துக்கிறாரு. பார்த்தா நீங்கள் பெட்டு பக்கத்தில் இருக்கிற தரையில் வந்துட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு பேபி டால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்துட்டு கூப்பிடுறாரு. நீங்கள் பயந்து நர்வஸ் ஆகாது பேபி டால், நான் தான். ஓ ஃபியான்ஸ். சரி பண்ணிடாது. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் பாலிடால், எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்ததும் உங்களுக்கு கல்லில் வேர்த்து கொட்டுது. உங்களால் மூச்சு சரியாக விட முடியல. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. சார் இப்போ தான் சொன்னேன் பதட்டப்படாதுன்னு. நான் ஒன்றும் கடிச்சு முழுங்க போகிறதெல்லாம் இல்லை, சரியா? சார் அண்ணன் விட்டுருங்க சார். என்ன பாவம் சார், உங்களுக்கு என்ன தானே சார் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். எங்கள் அண்ணனை விட்டுருங்க சார். உங்கள் அண்ணனை கண்டிப்பாக விட்டுருவேன் பேபி டால். நீ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டேன்னா நான் உங்கள் அண்ணனை விட்டுறேன். அப்படி நீ நான் சொல்கிறதுக்கு ஏதாவது முரண்டு பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உன் அண்ணனை கொல்றதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஆனால் ஆல்சோ நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். ஸோ பி கேர்ஃபுல். இன்றைக்கி நான் உன்னை விட்டுறேன், ஆனால் நாளைக்கு நீ என் பொண்டாட்டி. ஸோ பி ரெடி ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. உங்களுக்கு என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியலன்னு. நாளைக்கு கல்யாணமா? இன்னைக்கு காலையில் வரையும் என் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ மெய்டும் வராங்க. மேம்
மேம் அது சார் உங்களுக்கு ஃபுட் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க பக்கத்தில் தான் வைக்கிறாங்க. நீங்கள் எனக்கு அந்த ஃபுட் ஒன்றும் வேணாம், ப்ளீஸ் என்னை இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு சொல்கிறீங்களா ப்ளீஸ்? மேம் அப்படி எதுவும் எனக்கு தெரியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ். என் அண்ணன் உயிரை என் அண்ணனை காப்பாற்றணும் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை மேம் எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, என்னோடய ஒர்க் உங்களுக்கு ஃபுட் கொடுக்குறது மட்டும்தான். இதை தவிர்த்து நான் வேறு எதாவது பண்ணேன்னா என்னையும் என் பையனையும் கொன்றுவாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டும் வந்துட்டு பயத்தில் அப்படியே வேகமாக போயிடுறாங்க அவங்க ரூமில் இருந்து. நீங்களும் ஐயோ ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா, இந்த ஹெல்ப்லேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே மார்னிங்கும் ஆகுது, உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பியூட்டிஷியன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கவுன்லாம் போட்டு விட்டுட்டு உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபுல் சோகம், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் அண்ணன் அவங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்ற மைண்டு அதிலே தான் இருக்குது. ஸோ அந்த பியூட்டிஷியனும் மேம் கொஞ்சம் இங்கே திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு இந்த சைடு திரும்பி மேக்கப்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த தலையில் க்ரௌன்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. ஓகே மேம் நாங்கள் வந்த வேலை முடிஞ்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த 2 பியூட்டிஷியன்ஸும் வந்துட்டு கிளம்புறாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அந்த ரூமில். அந்த ரூம் வெளியே லாக் ஆகிருக்கு, உங்களால் வெளியவும் போக முடியாது. ஸோ நீங்கள் மிரரை பார்த்துட்டு அந்த சைலண்ட் டியர்ஸ் உங்கள் கண்ணில் இருந்து உங்கள் சீக்ஸ் வழியாக ரொம்ப ஸ்லோவாக வருது. உன் லைஃப் இனிமே எப்படி மாறப்போதோ தெரியல, உன் அண்ணன் நினச்ச மாதிரி இருக்காதுன்னு மட்டும் தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அண்ணா கூட இருந்த நாட்கள் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது இன்னும் உங்களுக்கு அழுக நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போது ஒரு மெய்டு உள்ளே வராங்க. மேம் உங்களை கூப்பிடுறாங்க கல்யாணத்துக்கு அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு டிஷ்யூ எடுத்துகிட்டு கண்ணீரெல்லாம் வைப் பண்ணிவிட்டு வேற அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் இந்த ஹால்வேலையும் நடந்து போய் ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஜங்குக் உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ ப்ரெஸ்ட் வந்து ஜங்குக் ஆகிய நீங்கள் வயனை திருமணம் செய்ய சம்மதமா? ஜங்குக் ஆகிய நான் வயனை திருமணம் செய்ய முழு மனதோடு சம்மதிக்கிறேன். ஒய்யனாகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு ப்ரிஸ்ட். உங்களால் எதுவுமே பேச முடியல, உங்களோட த்ரோட் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக் தான் அவங்க கையை டைட்டாக கிராப் பண்ணுறாரு. நீங்களும் ஜங்குக்கை பார்த்துட்டு ஒயனா நான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிரிஸ்டும் ஓகே இப்போது ரிங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அவரோட கையில் வந்துட்டு ரிங்கை போட்டு வர்றீங்க. ஜங்குக்கும் அவங்களோட கையில் ரிங்கை போட்டுட்டு யூ மே கிஸ் தி பிரைட் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவங்க கீழே உடம்போட அணைச்சிக்கிறாரு. அணைச்சிட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா அவர் ஜென்டிலாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு டியர்ஸ் வலிஞ்சிட்டே இருக்குது, உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓகே நம்ம லைஃப் இனிமேல் இவரோட தான், இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே தௌசண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்துட்டு ஓடிட்டே இருக்குது.
உங்களால் இப்போ வரையும் என்ன நடக்குதுன்றத ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஏன்னா நேற்று காலையில் வரையும் உங்கள் அண்ணனோட ஜாலியாக பேசிட்டு உங்கள் பாட்டியோட சண்டை போட்டுட்டு ஹாப்பியாக இருந்த ஒரு பொண்ணோட லைஃப் வந்துட்டு மறுநாள் காலையில் இப்படி ஒரு ஆயிடுச்சு. அது உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ டிரைவர்கிட்ட வந்துட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, ஐ ஹாவ் அ லிட்டில் ஒர்க், நான் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் டிரைவரோட அந்த மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே அந்த கெவுனோடையே அந்த பெட்டில் லே ஆகுறீங்க. ஏன் என் லைஃப் மட்டும் இப்படிலாம் ஆகுது? என் அம்மா அப்பாவை என்கிட்டேருந்து பிரித்தேன், இப்போ என் அண்ணனும் என்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன். உனக்கு என் மேலே அப்படி என்ன கோவம் சொல்லு, நான் என்ன பண்ண உனக்கு? ஏன் என்னை மட்டும் கஷ்டப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட தான் நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. புலம்பு என்ன பிரயோஜனம்? அதான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கிட்டுருங்க. ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. கண்ணை முடிச்சு பார்த்தா ஜங்கு தான் உங்க மேலே ஓவராக இருக்காரு. என்ன பண்ணுறீங்க? Baby doll, I'm needy, I want you அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கவுனை தான் ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு பதட்டமாகுது. சார் 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 இப்படி பண்ணாங்க சார் 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 அப்படின்றீங்க. டோன்ட் கால் மீ சார், ஐம் யுவர் ஹஸ்பண்ட், யூ கேன் கால் மீ ஜங்குக். புரியுதா? சார் சார் ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு இது பிடிக்கல. பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பண்ணி தான் ஆகும். ஏன்னா நீ இப்போ என்னோட ஒய்ஃப். புரியுதா? ஜங்கு ப்ளீஸ், கல்யாணம் தான் எனக்கு விருப்பமே இல்லாமல் பண்ணீங்க. ப்ளீஸ் ஏதாச்சும் என் விருப்பத்தோட பண்ணல. நோ, ஐ ஹாவ் நோ டைம், ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் மரணம் பிடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போது அவருக்கும் டென்ஷன் ஆகுது. அவரும் சொல்லி பார்க்குறாரு, நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ அப்போது பொல்லீர்னு அவங்க கன்னத்துலேயே ஒன்று வைக்கிறாரு. என்னடி நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், சும்மா முடியாது வேணாம் இப்படின்னுட்டுருக்க. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு நீ வேணும்னு, அறிவில்லை அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு, நீ இப்படி முரண்டு பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, உன் அண்ணனை கொன்றுவேன், பரவாயில்லையா அப்படின்றாரு. உங்களுக்கு அதை கேட்டதும் இருக்கிற எல்லாமே வேர்ல்டே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஆமாம் அண்ணா அண்ணா அண்ணாவோட உயிர் வேணும், அண்ணாக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் வந்துட்டு அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஐ மீன் லைக் நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு அதாவது படுத்து மட்டும்தான் இருக்கீங்க. அவரே எல்லாமே பண்ணிக்கிறாரு. பட் அவர் பண்ணுறது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. நீங்கள் அப்பப்போ வலிக்குது அந்த மாதிரிலாம் கத்துவீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஜங்கு மைண்ட் பண்ணவே இல்லை. உங்களோட நெக்கில் வந்துட்டு செம்மையாக இருக்குடி ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, உங்கள் அண்ணனோட உயிரை காப்பாற்றணும். ஸோ அதனால் நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் காலர் போன் கிட்டே வர்றாரு, கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் இன்னரை ரிமூவ் பண்ணுறாரு. அங்கேயே பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு அந்த சீன்லாம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் நீங்கள் வந்துட்டு கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு படுத்துட்டீங்க. ஸோ
ஸோ அவர் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்ஷாக பைட் பண்ணுறாரு, நெகத்தை வச்சு கீறுறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அப்பப்போ மட்டும் வலிக்குது வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படிலாம் பொண்ணு வலிக்குது அப்படின்ட்டு இருக்கீங்க. அவரோ நான் பண்ணவே இல்லடி, ஜஸ்ட் மேலோட்டமாக தான் பண்ணுறேன், உள்ளெல்லாம் விட்டா இதுக்கு மேலே கதிரவ போலையே. அப்படி அவர் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக இன்சிட் பண்ணுறாரு. அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்குது வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணாது. காலை விரிடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அகழ்ச்சி வச்சு இன்சிட் பண்ணுறாரு. வலிக்குது சக்கு, வேணாம் வேணாம் வேணாம், நல்லா இருக்குடி டைட்டா. ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்குது? ஃபஸ்ட் டைமா? சங்கு சங்கு வேணாம், சங்கு வலிக்கு சங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்ட்ஸ் முடியுது. அதனால் பெயின் தாங்கவே முடியல. உங்களுக்கு எனர்ஜியும் இல்லை, அழுது இந்த வலியெல்லாம் தாங்க முடியல. ஸோ அப்படியே நீங்கள் படுத்து தூங்குறீங்க. 5th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. வலிக்குது, போதுமா எனக்கு என்ன வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பண்ணுறாரு. நீங்கள் வலி தாங்க முடியாமல் அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ அவரும் ஒரு 7 ரவுண்ட் முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு உங்கள் செஸ்ட்லே. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. எந்திரிச்சு பார்க்குறாரு, நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபோர்ஹெட்லேயே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்கள் சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒர்க்குக்கு கிளம்பி போய்ட்றாருடா. ஸோ நீங்கள் வந்துட்டு கண் முழிச்சு பார்க்குறீங்க. 10 உடம்பு ஃபுல்லாக வலி, உங்களால் எந்திரிக்க கூட முடியல. லோவர் அப்டாமன்லாம் அவங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. அந்த வலியை விட அவங்க மனசில் இருக்க வலி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் நம்மளோட லைஃப் ஏன் இப்படி இருக்குது? நம்ம அண்ணனை நம்மக்கிட்டேருந்து பிரித்தாங்க, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நம்மளோட விருப்பமே இல்லாமல் வந்துட்டு நம்ம கூட அந்த மாதிரி இன்டிமேட்டாக இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நினச்சா உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் திருப்பி படுத்துடுறீங்க, உங்களால் எந்திரிக்கவே முடியாமல். ஸோ நீங்கள் இன்னும் கீழே வரலான்றதை பார்த்துட்டு மெய்ட்ஸ் டீனாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு கதவை திறந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஃபீவர் அப்படி அடிக்குது. மேம்க்கு என்ன அவ்வளோ ஃபீவர் அடிக்குது? லூனா டாக்டர் கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லூனான்ற மேடும் வந்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. டாக்டரும் வராங்க. ஷீ இஸ் அ லேடி டாக்டர். ஸோ வந்து பார்த்துட்டு ஃபீவர் வந்திருக்கு, அது கேவ் டேப்லெட் தரோம். ஸோ அதை அவங்களை கரெக்ட் டைமுக்கு போட சொல்லுங்கள், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே எழுந்திரிச்சு பொறுமையாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு திருப்பி ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு பெட்டில் உட்காடுறீங்க. ஸோ நீங்கள் குளிக்கும் போதே வந்துட்டு டீனா வந்து பார்த்துருப்பாங்க, என்ன மேம் காணும், சரி ஓகே ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்து கொடுக்குறோம். சாப்பாடு எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் வெளியே வந்து உட்கார அவங்களும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. மேம் சாப்பிடுங்க. இல்லைக்கா எனக்கு சாப்பாடு வேணாம். இல்லை மேம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நீங்கள் சாப்பிட்டா தான் அவங்களால ஹெல்த்தியாக இருக்க முடியும். நான் தான் ஹெல்த்தியாக இருந்து உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்? வேணாக்கா. இல்லை மேம் நீங்கள் சரியாக சாப்பிட்லனாலோ இல்லை டேப்லெட் எடுக்கலைனாலோ சார் எங்களை ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதை வாங்கி சாப்பிட்டுட்டு டேப்லெட்டும் போடுறீங்க. ஸோ டேப்லெட் போட்டு தான் உங்களுக்கு இன்னும் டயர்டாக ஃபீல் ஆகுது, ஹெவியாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால திருப்பி தூங்கிடுறீங்க. ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் வராரு. வந்துட்டு இன்றைக்கி உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அவரோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு உங்களை பேக்கை ஹக் பண்ணி நல்லா டைட்டாக ஹக் பண்ணி இப்படியே படுத்து தூங்கிடுறாரு. ஸோ இப்படியே ஒரு 1 month கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு உங்களோட பெட் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் இன்டிமேட்டாக தான் இருப்பீங்க. லைக் நாட் லவ்விங் பட் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம அண்ணனுக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்படியே ஒரு 1 to 2 months கிட்ட போகுது. நீங்கள் அப்பப்போ வந்துட்டு ஜேகேட்ட போய் கேட்பீங்க, நான் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறல, என் அண்ணனை பார்க்க விடுங்களேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமே அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்ரு. இந்த மாதிரி நீங்கள் போய் கேட்டாலே ஏதாவது சொல்லி அமுச்சு விட்ருவாரு. அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு வந்துட்டு நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குது, நான் அதுக்கப்புறம் தான் அவங்க நான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ நீங்களும் வந்துட்டு சரி நம்ம அண்ணா உயிருக்காக நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அமைதியாக தான் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டேட்ஸும் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ டேட்ஸ் வரல பாஸ்ட் 2 months-ஆ. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மெய்ட் டீனா இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்கிட்ட போய்ட்டு டீனா சொல்லுங்கள் மேம், அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஹெல்ப்பா? சொல்லுங்கள் மேம். நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரெக்னன்சி கிட் மட்டும் வாங்கி தரீங்களா? ப்ரெக்னன்சி கிட்டா மேம்? ஓகே மேம், நான் காட்ஸ்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை 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 யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்கள் மட்டும் போய் வாங்கிட்டு வர முடியுமா? ஓகே மேம், நான் வாங்கிட்டு வரேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு வாங்கிட்டு வராங்க. லைக் 2 வாங்கிட்டு வராங்க, வேறு வேறு ப்ராண்டில். வந்துட்டு மேம் இது 2 பிராண்ட் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு 2லேயுமே டெஸ்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ டீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் நிற்கிறீங்க. ஸோ கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணி அவங்களோட யூரின் எடுத்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வைக்கிறீங்க. லைக் அதில் ஒரு 2 months கிட்ட வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் டைம் போட்டிருக்கு. அதே மாதிரியே வச்சுட்டு நீங்களும் 2 months வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா டபுள் லைன் காட்டுது. ஓகே, இது உண்மையாகவே டபுள் லைனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா டபுள் லைனா அப்படின்னு. சரி சரி இன்னொன்றையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றையும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அதுலேயும் வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அதுலேயும் டபுள் லைன்ஸ் தான் இருக்குது. டபுள் லைன்ஸா? நான் அம்மா ஆகிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது அவங்ககிட்ட சொல்லணுமே அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அவன்கிட்ட போயிட்டு சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே விட்டுடுறீங்க. லைக் அந்த விஷயத்தவே மறந்துட்டு நீங்கள் அடுத்த ஒர்க் பார்க்க போயிட்டுருங்க. ஈவினிங் வரான். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி, அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்ற விஷயத்தை பற்றி நீங்கள் ஜங்கு கிட்ட சொல்லாமல் அவன்கிட்ட வந்துட்டு போயிட்டு ஜங்குக் என்ன, எனக்கு அண்ணாவையும் பாட்டியும் பார்க்கணும் போல இருக்கு, அட்லீஸ்ட் காலையாவது பேச வைக்கிறீங்களா? இல்லை, நான் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன்,
மார்னிங் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பாத்ரூம்குள்ளே போயிட்டாரு. உங்களுக்கு எப்போ கேட்டாலும் டைம் இல்லை, டயர்டாக இருக்கேன், ஒர்க் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய்ட்டு பெட்டில் கோவமாக உட்காடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த கோவத்தை, சில பேருக்கு வந்துட்டு இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் அழுக வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் வந்துட்டு கோவத்தை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க, உங்களுக்கு டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட ஆச்சு உங்கள் அண்ணாவை பார்த்து, உங்கள் பாட்டியை பார்த்து. ஸோ அப்படியே தான் படுத்திருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு ஸ்ட்ரிப் அப்படின்றாரு. ட்ரெஸ்ஸை கழட்டடி அப்படின்றாரு. இது ஜங்குக்கு இன்னைக்கு வேணாமே. ஏன்? இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, வேணாமே. எனக்கு டயர்டாக இல்லை, நான் பண்ணுவேன். உனக்கு டயர்டாக இருந்தால் நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அவங்கக்கிட்ட பண்ணலான்னு கிட்டே வர்றாரு. அதாவது கிஸ் பண்ணுறாரு, அவங்களோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு வேணாமே, இன்னைக்கு பண்ண வேணாம். ஏன் பண்ண வேணாம்? எனக்கு மூட, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கக்கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வந்துட்டு நடந்துக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. இப்படியே திருப்பி மார்னிங்கும் ஆகுது. நீங்கள் போய் கேட்குறீங்க, ஜங்குக் என்ன? ஜங்குக் காலையில் அண்ணா கூட பேச வைக்கிறேன்னு சொன்னீங்க. இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து எஸ்கேப் ஆகணுன்ற மட்டும்தான் நினைக்கிறாரே தவிர உங்களுக்கு அதை நீங்கள் கேட்குறத அவர் வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஸோ உங்களுக்கு கோபமாக வருது, நீங்கள் ஜங்குக்கை கூப்பிட்றீங்க. என்ன? இல்லை, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? எதுக்கு? இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட வரீங்களா? மைட்ஸ் இருக்காங்களோ, அவங்கள கூட்டிகிட்டு போ, எனக்கு ஒர்க் இருக்குது. இல்லை இல்லை இல்லை, இது கொஞ்சம் சீரியஸான மேட்டர், கூட வரீங்களா? எவ்வளோ சீரியஸாக அந்த மேட்டர் வந்து பரவாயில்ல, நீ மைட்ஸ் கூடயே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட இருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என்னால்? ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போய்ட்றீங்க. போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வரீங்க. ஸோ டாக்டர் சொல்கிறாங்க, ஓகே உங்களுக்கு பாசிட்டிவ் தான், நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வீட்டுக்கெலாம் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் எப்போ வருவார்னு. அதே மாதிரியே லஞ்சுக்கு ஒரு 2 o'clock போல் ஜங்குக்கும் வராரு. நீங்கள் வேகமாக அவர்கிட்ட போயிட்டு நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, இவர் தான் நம்ம ஹஸ்பண்ட், இப்போ நம்மளுக்கு வந்துட்டு குழந்தையும் வந்துச்சு, ஸோ நம்ம வந்துட்டு இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பவுலில் வந்துட்டு எடுத்து வைக்கிறீங்க ஒரு டிஷ்ஷையும் வந்துட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து நோட் பண்ணுறாரு, ஏன்னா அவர் வியர்டாக பண்ணுறா அப்படின்ற மாதிரி. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே, நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லை, சாப்பிடணும், கொஞ்சம் லேட் ஆகும், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சு அவரும் வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லவ்லியாக இருக்குது. அப்படி அவர் பண்ணதும் உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஃபீலிங்ஸ் லைட்டாக க்ரோ ஆகுது. போதும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சுட்டு சாப்பிட்றீங்க.
ஸோ அப்படியே அவர் எழுந்திரிச்சு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு போவார். ஜங்குக், என்ன, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு 10 minutes ரூமுக்கு வரீங்களா? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, ஸோ அதனால் நீங்கள் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு மேலே போகிறீங்க. என்ன பேசணும் சொன்னேன், எனக்கு டைம் ஆகுது. அது நான் காலையில் ஹாஸ்பிட்டல் போனேன். சரி, ஹாஸ்பிட்டல் போனேன், என்ன சொன்னாங்க? அது இந்தாங்க ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு திறந்து பார்க்குறாரு. பார்த்தா ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு போட்டிருக்கு. ஜங்குக்கு வந்துட்டு ஹாப்பி, எப்படி சொல்கிறது, ஓகே நம்ம அப்பாவாயிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு அவரால் முழுசாக ஏற்றுக்க முடியல. லைக் ஓகே, இது ஜஸ்ட் பதவிக்காக தானே நம்ம ஹையர் தேவை, அதுக்கே நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, இவர் வந்துட்டு நம்மளை கல்யாணம் பண்ணது வந்துட்டு ஒரு ஹையருக்காக தான், அவரோட மாஃபியா பதவிக்காக தான் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இவர் மாஃபியான்னு உங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு வந்துட்டு மாஃபியா பதவிக்காக தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணார், இது வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஒரு லைக் ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு சரியான ஷாக்கு. லைக் இப்போது யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஜங்குக்கு முகத்தில் வந்துட்டு அந்த மாதிரி ஹாப்பினஸ் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக ஸ்மைல் பண்ணார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே பேசல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது மட்டும்தான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு மாதிரி ஃபீல். ஸோ இப்போது ஜங்குக்கு வந்துட்டு இந்த ரிப்போர்ட்ஸோட எங்கே போகிறாரு அப்படின்னா அவரோட அப்பா மேன்ஷனுக்கு தான் போகிறாரு. போயிட்டு டேட் என்ன ஜங்குக் இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருக்க? சி, திஸ் இஸ் மை ஒய்ஃப்ஸ் ப்ரெக்னென்சி ரிப்போர்ட். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்போ எனக்கு மாஃபியா கிங் பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கோட அப்பாவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ அப்பாவாயிட்டியா, நான் தாத்தாவாயிட்டேன் அப்படின்றாரு. டேட், அது உங்களுக்கு தெரியும், ஏன் தெரிஞ்சுட்டே ஓவரா ரியாக்ட் பண்ணுறீங்க? நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா? டே நீ அப்பாவாயிட்டடா, அதுக்கான சந்தோஷம் உன் முகத்தில் தெரியவே இல்லையே. Dad, all I want is Mafia King position. That's it. Nothing better than that. Okay? See, Mr. My son, பர்சனுக்கு குழந்தை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் நீ பிறந்தப்போ உன் அம்மா உன்னை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லும்போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா? பட் அதில் உனக்கு 10% கூட உங்ககிட்ட தெரியலையே. என்ன லவ் மேரேஜ்னு சொன்ன? லவ் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி கேட்டதும் வந்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. பா, நாங்கள் லவ் மேரேஜ் தான், இந்த குழந்தைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், ஒரு அப்பாவும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆல்சோ எனக்கு மாஃபியா கிங் பதவியும் முக்கியம், எனக்கு அதை ஃபஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கோட அப்பாவும் பி பேஷண்ட் மிஸ்டர் ஜங்குக் அப்படின்றாரு. இதுக்கு மேலே எத்தனை வருஷம் நான் காத்துட்ருக்கிறது, எனக்கு இந்த மாஃபியா கிங் பதவி வந்தே ஆகணும். உன் பையனுக்கு 5 வயசு ஆனதுக்கப்புறம் தான், உன் பையனுக்கோ இல்லை உன் பொண்ணுக்கோ 5 வயசு ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாஃபியா கிங் பதவியும் உனக்கு கிடைக்கும், புரியுதா? டேட், திஸ் இஸ் நாட் ஃபேர். என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு கேட்குறாரு. என்ன எதிர்த்து பேசுகிறியா அப்படின்னு எதுவும் ஜங்குக்கு அமைதி ஆகிடுறாரு.
குழந்த பிறந்தா 5 வருஷம் கழிச்சு வா, நான் தரேன் அப்படின்றாரு. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைக் இப்படியே இப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்துட்டு எப்படி தெரியுமா, ஒரு 1.5 months கிட்ட ஆகுது அப்படின்ற மாதிரி தான் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஸோ இப்படியே இந்த 1.5 monthsோட ஒரு 2 months போகுது. இப்போ நீங்கள் ஒரு 3.5 months, ஒரு 4 months கிட்ட நெருங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் ஜங்கு கிட்டே இந்த 3 மாதமும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. இந்த மாதிரி என் அண்ணனை மீட் பண்ணணும், என் பாட்டியை மீட் பண்ணணும், அட்லீஸ்ட் பேசமாவது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்க, கதறீங்க, அழுகிறீங்க. எதுக்குமே மனுஷன் அசரவே இல்லை. நோ, ஐ ஒன்ட் மீட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி அவரோட காலர்லாம் பிடிச்சி, ஏன் என் அண்ணனை பார்க்க விட மாட்டேறேன், என் அண்ணன்கிட்ட பேச விட மாட்டேறேன், என்னடா பண்ண என் அண்ணனை கொண்டுட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னடி சும்மா அண்ணா 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 அண்ணன்னுட்டு இருக்க? ஆமாண்டி, நீ சொன்ன மாதிரி நான் கொண்டுட்டேன் அவன் இப்போ இல்லை. உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உன் கல்யாண நாளைக்கு, நம்ம கல்யாண நாள் அன்றைக்கே உன் அண்ணனை கொண்டுட்டேன். உன் அண்ணன் எவ்வளோ திமிர் இருந்தா எனக்கே அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பான். அந்த மாஃபியா கிங், தி மோஸ்ட் டேஞ்சரஸ் மாஃபியா கிங், எனக்கே அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சான். முடிச்சிட்டேன். நான் உன்னை எவ்வளோ நம்பினேன். என் அண்ணனுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணேன். என் அண்ணனுக்காக தான் இப்போ உன் குழந்தையும் நான் வயிற்றுல சுமந்துட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ கோவத்தில் உங்கள் கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகிடுச்சு, கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒய்யனை வந்துட்டு ஜங்கு பார்த்ததே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்குறாரு. ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, நம்மக்கிட்ட பவ்யமாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு புலி மாதிரி பாயிறாளே அப்படின்னு. ஜங்கு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் அண்ணனை என்கிட்டேருந்து பிரிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா அப்படின்றீங்க. என்னடி, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா? உன் அண்ணன் மாதிரியே நீயும் சொல்ற. கொன்றுவேன். உன் அண்ணனை போட்டனுக்கே உன்னையும் போட்டிருக்கணும். ஆனால் எனக்கு உன்னால் சில பல காரியங்கள் ஆக வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா அன்னைக்கே அவனை போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்றாரு. ஏன்டா, ஏன் அங்கே என்னடா பண்ண உனக்கு? எங்கள் அண்ணன் உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததை தவிர பண்ண பாவம் வேற எதுவுமே இல்லை. நானே என் அண்ணனும் எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம் தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா. நீங்கள் எல்லா சந்தோஷத்தையும் நாசமாக்கிட்டே ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ கன்னிங்காக வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கத்துறீங்க. திரும்பி பார்க்குறாரு. ஜங்கோக், ஏன் சமாதிக்கு போகணும், கூட்டிகிட்டு போ அப்படின்றீங்க. கூட்டிகிட்டு போகலாம் முடியாதுடி, என்னடி பண்ணுவேன் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் பக்கத்தில் லைக் அவங்களோட பெட்கிட்ட வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு நைஃப் இருக்குது. ஸோ அதை எடுத்து உங்கள் கழுத்தில் வச்சுக்கிறீங்க. நீ என்னை கூட்டிகிட்டு போகலண்ணா, நான் இப்போயே கழுத்து எடுத்து செத்துருவேன் அப்படின்றீங்க. ஜங்குக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா நீங்கள் செத்துட்டிங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையும் செத்துரும். ஸோ அவருக்கு இந்த மாஃபியா கிங் பதவியும் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே பண்ணுறாரு. சரி கல்லறைக்கு கூட்டிகிட்டு போகிறான், கத்திய கிழவி அப்படின்றாரு. நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ என்னை கூட்டிகிட்டு போகாம ஏமாத்திடுவேன். இல்லடி, கூட்டிகிட்டு போகிறேன், கத்திய கிழவை ஏதாவது பட்டுருச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும், கத்திய கிழவி
அப்படின்றாரு. நீங்களும் கத்தியை கீழே வைக்கிறீங்க. அப்படின்ட்டு அவருக்கும் பெருமூச்சு வருது. பாடா நம்மளோட குழந்தைக்கு எதுவும் ஆகலை, அதனால நம்ம மாஃபியா பதவியே போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே மறுநாள் ஆகுது. உங்களை வந்துட்டு உங்கள் அண்ணனோட கால் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களால் எதுவுமே பேச முடியல, உங்களுக்கு அழுகையும் வரல, கண்ணீர் வருது. ஆனால் அது வார்த்தையால் உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. உங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், உனக்காக நான் எதுவுமே பண்ணல, எனக்காக நீ நிறைய பண்ணியிருக்க, எனக்காக உயிரையே கொடுத்துருக்க. அட்லீஸ்ட் என் வயிற்றுல இருக்கிற குழந்தையா நீ எனக்கு வந்து பிறந்து, நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன், ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறேன். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அங்கேயே உட்காந்து இந்த கலரையை கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு பார்த்ததும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. சாரிடி பொண்டாட்டி, நான் வேணும்னு பண்ணல, ஆனால் என் சூழ்நிலை அப்படி என்ன பண்ண வச்சிருச்சு அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கும் வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது. லைக் இப்போ நீங்கள் அழுகிறத பார்க்கும்போது அவர் அம்மா இறந்தப்போ எப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தாரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ அவருக்கு உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. இப்படியே வந்துட்டு ஒரு 2 மாதம் போகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு 6th month இருக்கீங்க. ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டீங்க. அவன்கிட்ட பேசவே மாட்டீங்க. அவன் வருவான், அவன் வந்துட்டு உங்ககிட்ட பேசுவான், ஆனால் நீங்கள் வந்துட்டு அவன்கிட்ட பேச மாட்டீங்க. ஜஸ்ட் அவன் பேசுவான், நீங்கள் கண்டுக்க கூட மாட்டீங்க, உங்கள் ஒர்க்கை தான் பார்த்துட்ருப்பீங்க. கேட்டால் அதாவது அப்படியே ஏதாவது ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் கூட 1 word ஆன்சரில் தான், 1 word ஆமாம், இல்லை, தெரியாது, பிடிக்கல, வேணாம் அப்படின்றது மட்டும்தான் சொல்லுவீங்க. வேறு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. லைக் நீங்கள் ரொம்ப ரூடாக மாறிட்டீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்போ சாஃப்டாக மாறிட்டா, நீங்கள் வந்துட்டு ரூடாக மாறிட்டீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து சொல்கிறான், ஏன்மா கொஞ்சம் ஜூஸ் குடிடா, பாப்பா பாவம்ல, பாப்பாவுக்கு சத்து வேணும்ல, பாப்பாவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா நீ இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிக்கணும்டா, குடிமா அப்படின்றாரு. வேணாம் ப்ளீஸ்மா, வேணாம். இங்கே பாரு, நான் பண்ணதே தப்பு தான், நான் அதுக்காக உன்கிட்ட சாரியும் கேட்டுட்டேன், அதுக்காக ஏன் குழந்தைய பட்னியாக போடாதடி. என்ன சாரி கேட்டியா? நீ கேட்ட சாரியில் எங்கள் அண்ணன் திரும்பி வந்துடுவானா? சொல்கிறா, சொல்லு. நீ கேட்ட சாரியில் என் அண்ணன் திரும்பி வருவானா? இல்லைல்ல, கிளம்பு அப்படின்றீங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. சரி, என் மேலே தானே கோவம், அது நீ ஏன் மேலே காட்டு. குழந்த பாவண்டி, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அவன் நல்லபடியாக பொறுக்கணும்னா நீ இதெல்லாம் சாப்பிட்டு தாம்மா ஆகணும், சாப்பிடு அப்படின்றாரு. இங்கே என் வாழ்க்கை தீப்பத்தி எரிஞ்சிட்ருக்கு, ஆனால் உனக்கு உன் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படி தானே ஜங்குக்? இல்லைம்மா, அப்படிதான். நான் உன் குழந்தைக்காக எதுவும் பண்ண மாட்டேன், நான் அப்படி பண்ணணுன்னு அவசியமும் இல்லை, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்றீங்க. அவ்வளோதான், மனுஷன் அவங்க காலில் விழுந்துட்டாரு. ப்ளீஸ் ஓயன்மா, என் மேலே இருக்க கோவத்தை நீ என் மேலே கட்டி என்னை திட்டு அடி, எனக்கு என்ன வேணால் பண்ணு, ஆனால் குழந்தைக்கான சாப்பாடு சாப்பிடாம விட்டுறாதம்மா, பாவம் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஸோ இந்த மாதிரி கெஞ்சுற ஒரு ஜங்குக்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. எப்படி சொல்கிறது,
ஒரு போல்டான ஒரு கெத்தான ஒரு பர்சன் வந்துட்டு அவரோட ஒரு பிஞ்சு குழந்தைக்காக அவரோட ஒய்ஃப் காலிலே வந்துட்டு விழுகிறாரு அப்படின்றது உங்களுக்குமே செம ஷாக்கு. நீங்கள் கால் அப்படியே எடுத்துடுறீங்க. சரி குடிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குடிக்கிறீங்க. ஏன்னா இவன் பண்ண தப்புக்கு உங்கள் வயிற்றில் இருக்க பிஞ்சு குழந்தை என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 9 months போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஜங்குக்கு வந்து கால் அமுக்கி விடுறது, கை அமுக்கி விடுறது, தலை பிடிச்சி விடுறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவார். ஆனால் நீங்கள் ஜங்கு கிட்டே பேச மாட்டீங்க. ஏன்னா அவன் குழந்தை உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி கேரிங்காக பார்த்துக்கலாம். நம்ம மேலே லவ் இல்லை. ஸோ இப்படியே வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி டேட்டும் வருது, உங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அந்த மாதிரி டீனா நம்ம மேம்க்கு வந்துட்டு டெலிவரி பெயின் வந்துச்சு சார், ஸோ அதனால் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அறக்க பறக்க எல்லாம் என்ன மீட்டிங் போயிட்டுருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டுட்டு உங்களுக்காக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தேடி வராரு. ஸோ வெளியவே வெயிட் பண்ணுறாரு, அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த 9 months அவர் வந்துட்டு உங்கள் மேலே லவ் வந்துட்டு தெரியாதனமாக அவருக்கே தெரியாமல் உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால் அவருக்கு அந்த குழந்தையே வேணாம், பரவாயில்ல என் ஒய்ஃப் எனக்கு கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்துட்டு இருக்கார். ஸோ டைம் ஆக 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 அவருக்கு பயம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ டாக்டர் வேறு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்னு தெரில, யாராவது ஒருத்தரை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி சொன்னதுமே உடஞ்சிட்டாரு. எனக்கு 2 பேருமே வேணும்னு தான் ஆசை, ஆனால் எனக்கு என் ஒய்ஃபை மட்டும் கூட எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. டாக்டரும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், மேபி குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி தோணுது, மதர் ரொம்ப வீக்காக இருக்காங்க, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் நீங்கள் என் ஒய்ஃபை எப்படியாவது எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ we will try our best Mr. John அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கு அப்போ பார்க்கணுமே, கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துகிட்டே இருக்குது. வேண்டாத தெய்வம் இல்லை, அவர் பண்ண எல்லாம் தப்புக்கும் மன்னிப்பு கேட்குறாரு, என்னென்னமோ பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாரு உங்களுக்காக. ஸோ உங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. இட்ஸ் அ பேபி கேர்ள். உங்களை மாதிரியே அழகாக ஒரு பொன் குழந்தை. ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே இருக்குது. ஸோ குழந்தைய கொண்டு வந்துட்டு ஜங்கு கிட்டே காட்டுறாங்க. ஜங்கு இல்லை எனக்கு குழந்தெல்லாம் இப்போ நான் தூக்க மாட்டேன், எனக்கு என் ஒய்யன்தான் வேணும், நான் ஒய்யனை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டீனாவும் வந்துட்டு குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ ஜங்கு கூட அப்பாவும் வந்துடுறாரு, வந்துட்டு குழந்தைய கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்குறாரு. பொன் குழந்தை சார் அப்படின்னு சொல்லிட்டு டீனாவும் கொடுக்குறாங்க. அழகாக இருக்கா அப்படியே ஜங்கு கூட. ஜங்கு பிறந்தப்போ நான் எப்படி வாங்கினேனோ அதே மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிறாரு. ஜங்குக்கோ சார் என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு, என் ஒய்ஃப் பார்க்கலாமா இப்போ சார், ப்ளீஸ் 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 என் ஒய்ஃபை நான் பார்த்துக்கிறேன்னு. சாரி மிஸ்டர் ஜியான், இப்போதைக்கு உங்களால் பார்க்க முடியாது, நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்காங்க, நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஸோ இந்த நேரத்தில் உங்களை உள்ளே அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஜங்கு ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டே இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரில, என் ஒய்ஃபு என் பையன் அவளை விட்டுட்டு போயிட்டான்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சிட்டார் மனுஷன். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வெளியே வராங்க. டீனா தான் போய்ட்டு டாக்டர் ஒய்யன் மேம் இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ பரவாயில்ல, கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க, ஸோ இப்போ அவங்க ஃபைன் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு உயிரே வருது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் காப்பாற்றிட்டோம், இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இது பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அவங்க மென்டல் ஹெல்த், அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்துட்டு அவங்க எப்படி வச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நல்ல ஸ்டேஜுக்கு வருமா அப்படின்றது அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஜங்குக்கு உள்ளவே விடுறாங்க. ஒரு வேகமாக போயிட்டு அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அன்கான்ஷியஸ் நிலையில் இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு இப்போ தான் எனக்கு உயிரே வருது பையன், நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், என்னை விட்டுட்டு போயிடணும்னு நினச்சேன், என் கூட
நீ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நீ கூட மட்டும் இருவேன் அப்படின்ட்டு அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அப்படியே உங்கள் கை மேலேயே அவர் தலையை வச்சு படுத்து தூங்கிடுறாரு. ஸோ உங்களையும் வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு எழுப்புறாங்க, மாதிரி குழந்தை அழுகுது, பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே இந்த 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு எப்போல்லாம் குழந்தைய தூக்குறாரோ ஸோ அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு முறைச்சி பார்க்குறீங்க, என்ன முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து குழந்தைய வாங்கிக்கிறீங்க. அப்போது அவரோட அப்பாவும் இங்கே தான் இருக்காரு. அப்பா என்னப்பா குழந்தைய தூக்கவே விட மாட்டேறாப்பா அப்படின்றாரு. விட்றா மகனே, நீ பண்ண வேலை அப்படி, ஸோ அதுக்கு நீ கொஞ்சமாவது அனுபவிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பா அப்படின்னு, சரி விடு, உன் ஒய்ஃப் தானே, உனக்கும் ஒய்ஃப்குள்ளே நான் இடையில வரமாட்டேன், நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்றாரு. அவரும் என்னென்னமோ கெஞ்சி பார்க்குறாரு, ப்ளீஸ் டி என்கிட்ட பேசுடி அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. நீங்கள் பேச முடியாது அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு ஈவினிங் போல் வந்துட்டு உங்கள் பேபியை வந்துட்டு தூங்க வச்சுட்டு கீழே இறங்கி வரீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜங்குக் சார் வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி கெஞ்சினதெல்லாம் நான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி கெஞ்சி பார்த்ததே இல்லை மேம் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா அது டீனா தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேம், நான் ஜங்குக் சார் சின்ன வயசு, அதாவது அந்த 12 வயசுலேருந்தே நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ அவர் யார்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி கெஞ்சியோ இல்லை என்கிட்ட பேசு இல்லை என்கிட்ட வந்து பழகு அப்படின்னு அவர் யார்கிட்டையும் நான் சொல்லி பார்த்ததில்லை. யார்கிட்டையும் சாரி கேட்டு சொல்லி பார்த்ததில்லை. யார்கிட்டையும் ப்ளீஸுன்னு கேட்டு பார்த்ததில்லை. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அவர் கேட்குறது. அவர் யாருக்காகவும் இவ்வளோ இறங்கி போனதில்லை. அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி பேசியிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் ப்ளீஸ் தேங்க்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப லக்கி மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு, ஓ அப்போ உண்மையிலே அவன் மாறிட்டான் போல், உண்மையிலே திருந்திட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் ஓகே அதை வெளியே காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஸோ இப்படியே டைம் வந்துட்டு ஈவினிங்க்கு ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அவர் அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பார், ஒரு பிஸ்னஸ் டீல் விஷயமாக பேசுகிறதுக்காக. ஸோ அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட அப்பா, ஜங்குப்பா சொல்லுங்கள், நீ 2வது குழந்தைக்கு எப்போ பிளான் பண்ண போகிற? இல்லை அது 2வது குழந்தைலாம் வாய்ப்பில்லை, எனக்கு 2வது குழந்தைலாம் வேணாம், எனக்கு ஒரு ஒன்று போதும். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, நம்மளுக்கு ஆண் வாரிசு வேணும், அது இருந்தால் தான் இந்த மாஃபியா கிங்டமையே நம்மளால் ரூல் பண்ண முடியும், புரியுதா இல்லையா? பா அதை பற்றி இப்போ யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை. அண்ட் ஆல்சோ இது என் ஒய்ஃபை கேட்டுட்டு தான் நான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கும் சரியான ஷாக்கு. நம்ம சொல்கிறதே அவன் ரொம்ப அடம் பிடிச்சி தான் கேட்பான். எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நான் ஒய்ஃப் கிட்ட தான் கேட்டு வந்துட்டு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான் அப்படின்ட்டு அவரும் ஷாக்கில் தான் பார்க்குறாரு. சரி ஓகே கிளம்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஸோ வீட்டில் வந்துட்டு இப்படியே தான் ஒரு 2 டேஸ் கிட்ட பாஸ் ஆகுது. ஸோ சொல்லாமல் கொள்ளாமல் உங்களோட மாமனார், அதாவது மிஸ்டர் ஜான் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போன்னு பார்த்து ஜங்குக் இல்லை. ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் வாங்க மாமா உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, இருங்க நம்ம சாப்பாடு எடுத்துக்க சொல்கிறோம், டீனா அப்படின்னு கூப்பிட போகிறீங்க. இல்லைம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்கிட்டயா? என்கிட்ட என்ன மாமா பேசணும்? உட்காரு. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம் பேசணும்? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான் தியா பாப்பா பிறந்துட்டா. ஸோ நம்ம மாஃபியா கிங்டம் ரூல் பண்ணுறதுக்கு பையன் வாரிசு தான் வேணும். ஸோ அதனால் எனக்கு ஒரு பேரனை பெற்று கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில மாமா. அது தெரியுமா, ஜங்குக்கிட்டேயும் நான் கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். அதான் அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு உன்கிட்ட மாமா பேசுகிறேன், எனக்காக நீ இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுமா அப்படின்ற சொல்கிறாரு.
ஸோ உங்களுக்கு அவருக்கு அதாவது வயசில் மூத்தவர். ஸோ அவர்கிட்ட நம்மளால் எதுவும் பேச முடியாது, கோவத்தையும் காட்ட முடியாது. அதனால் நான் அவர்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் மாமா. சரி, ஓகே. என் மருமகளை நம்பி நான் ஒன்று சொல்கிறேன், அது என் மருமக நிறைவேற்றி காட்டுவான்னு நான் நம்புகிறேன். கரெக்டாம்மா? ஆ, ஓகே மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கரெக்டாக அவர் கிளம்பவும் தியா அழுகவும், அதாவது உங்கள் குழந்தையோட பேர் தியா, தியா அழுகவும் சரியாக இருக்குது. அவர் கரெக்டாக வெளியே போகிறாரு, தியா அழுகிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு அவர் பேசினதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டே தியாவுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது தியா பிறந்து ஒரு 2 months தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன ஷாக்னா, ஜங்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி என் ஒய்ஃப் கிட்டே கேட்டுட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்றது சொன்னானா அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவன் ஈவினிங்காக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பேசுகிறதா இருந்தாலும் 1 word 2 wordலேயே முடிச்சிடுவீங்க. அப்புறம் அவனாக வந்து பேசினா தான் பேசுவீங்க, இல்லைனா பேச மாட்டீங்க. ஸோ நீங்களே வந்து பேசுகிறீங்க அப்படின்னதும் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். ஸோ அதனால் என்ன பேசணும் சொல்லு. இல்லை, மத்தியானம் அப்பா வந்திருந்தார். சரி, இல்லை அவர் வந்து இன்னொரு குழந்த வேணும் அப்படின்னு கேட்டார். என்ன அப்படி கேட்டாரா? அவர்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு. என்ன சொன்னேன்? அது இல்லைம்மா, 2வது குழந்த தான் வேணும்னா ஒய்யன்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அவர் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டாருமா, சாரிம்மா அப்படின்றாரு. உங்களுக்கு அவர் பப்பி ஐஸோடு கேட்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அப்படியே அள்ளி அணைச்சி கொஞ்சம் போல் இருக்குது உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ஈகோ தடுக்குது. ஸோ இப்போ நான் உனக்கு 2வது குழந்தை வேறு பெற்று கொடுக்கணுமா? இல்லைம்மா, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ பெற்று கொடு, இல்லைன்னா வேணாம்மா. சரி, ஓகே, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஜங்குக்கு என்னன்னு யோசிச்சு சொல்கிறாளா? அப்போ நம்ம மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒருவேளை நம்மளை லவ் பண்ணுறாளோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ ஒன் ஃபைன் டே வந்துட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறீங்க, வீட்டில் யாருமே இல்லை. ஸோ நீங்கள் கிச்சன் போயிட்டு தியாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீடிங் பாட்டிலெலாம் வந்துட்டு சுகர் பவுடர்லாம் போட்டு மில்க் பவுடர்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு ஷேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போது உங்கள் கண்ணுக்கு ஒரு இன்விடேஷன் லெட்டர் தெரியுது. என்னது இது லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறீங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்னா, ஸோ இதை நீங்கள் பார்க்குறப்போ இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கானது தான் ஒயன். நீங்கள் வந்துட்டு ஈவினிங் ஒரு 6:30 போல் உங்கள் பெட்ரூமில் இருக்கிற 2nd கபோர்டில் 3rd ரேக்கில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ரெடியாக இருங்க. நீங்களும் பாப்பாவும் உங்களை வந்துட்டு பிக்கப் பண்ணிக்க கார் வரும். ஸோ அது நீங்கள் ஏறி வரணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்னது, எதுக்கு காரில் ஏறணும், என்ன ட்ரெஸ்ஸு, எங்கே போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு சரியான இதில் இருக்கீங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பை ஜங்குக்குன்னு தான் போட்டிருக்கு. என்னவா இருக்கும், எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு பாப்பாவுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்களும் போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கிளிட்டரி சாரீ. ஸோ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, சில்வர் வித் கோல்டன் சாரியில் ரொம்ப அழகாக இருக்குது. பார்ட்டி வேர்னால் தெரியும்ல உங்களுக்கு, கொஞ்சம் ஜிகின்னு அந்த மாதிரி. ஸோ பாப்பாவுக்குமே வந்துட்டு அதே மாதிரி சில்வர் வித் பிளாக் கலரில் வந்துட்டு கவுன் ரொம்ப அழகாக இருக்கா பாப்பாவும். அந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு ஈவினிங் ஆகுது, அது மாதிரி கிளம்புறீங்க. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ காரும் வருது, காரில் ஏறி அவங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டிரைவர்கிட்ட கேட்குறீங்க, எங்கே போகிறோம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க.
இல்லை மேம் தெரியல, சார் வந்துட்டு லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் போகிறேன். ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் மேம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபாரஸ்ட் ஏரியாவா? என்னது இவ்வளோ தூரம்? சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இந்த பேபி ஷாக் அந்த சாங் போட்டுட்டு உங்கள் பாப்பா கூட விளாண்டுட்டே வரீங்க நீங்கள். அவளும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டா. ஸோ அந்த டெஸ்டினேஷனும் வந்துடுது. ஸோ மேம் நீங்கள் இறங்குங்க, நான் வந்துட்டு காரை ஏதாவது ஓரமாக பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாப்பாவுக்கு கொண்டு வந்த அந்த டயப்பர், அந்த பால் டப்பா அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதையும் தூக்கிக்கிட்டு வரீங்க. இங்கே தானே வர சொன்னான், எங்கே இருக்கான், அளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு லைட்ஸ், ரொம்ப பிரைட்டான லைட்ஸ் இருக்குது. ஸோ என்னது இந்த இடத்துல ரொம்ப பிரைட்டாக இருக்குது லைட்ஸ் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கிட்ட, அதாவது ஒரு பீச் வியூ மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அது வந்து கீழே வந்து ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என்ன இடம் இது, என்ன இங்கே இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கோக் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. ஸோ எந்த சவுண்டுமே இல்லை. நீங்களும் சரி ஒரு இடத்துல நிற்கிறீங்க, அதாவது போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு இடத்துல நிற்கிறீங்க, உங்களால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னும் உங்கள் பின்னாடி இருந்து அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் பார்த்து ஐயோ யார், நான் தாண்டி, நீ தானா? நான் பயந்துட்டேன். சரி இங்கே எதுக்கு வர சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி நீல் டவுன் போட்டு ஒரு ஃப்ளார் புக்கே கொடுக்குறாரு. நீங்கள் வந்து தியாவை கையில் வச்சுருக்கீங்க. ஏய் என்ன பண்ணுற? வயன், ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரியும் நம்ம லைஃப்பில் என்னால் உனக்கு நிறையா ப்ராப்ளம் வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். என் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன். சாரி பத்தாது தான், இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு. எனக்கு நீ வேணும், எனக்கு ஒரு லவ்லியான லைஃப் வேணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட என் அம்மாவோட பாசத்தை நான் பார்த்தேன். எனக்கு நீ வேணும். நானும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். இனிமேல் நான் உன்னை அழ வைக்கவே மாட்டேன். ப்ளீஸ் என்னை நம்பு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த புக்கையை கொடுக்குறாரு. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிங்கை கழட்டி உங்ககிட்ட, வயன் வில் யூ மேரி மீ ஃபார் த செகண்ட் டைம் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன்னா நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதனால உங்களுக்குமே வந்துட்டு ஜங்குக்கு அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு இது தவிர வேறு எந்த சந்தோஷமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் தியாவையும் சேர்த்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக தேங்க்யூ ஓயன், தேங்க்யூ, இதுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போதும் இப்படி கொடுத்துட்டே இருந்தேன்னா இங்கே ஸ்பாட் அவுட் ஆகிடுவேன் நான். போதும் கொஞ்சம் மிச்ச வை அப்படின்றீங்க நீங்கள். சாரிம்மா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பிடிக்கிறாரு. ஸோ ஹாப்பி என்டிங் தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்கிறீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா, பாய். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்களா, உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ கம்சாமிதா, பாய். Oh, party, yeah.